ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கும்படி பூமியிலே ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைக்க சித்தம் கொண்டிருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். சபையை கடந்து வருகிற அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு தந்த ஜீவனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தரை நாமத்தை ஆராதித்து கடந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறதான நாள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேடுங்கள். இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் வாரத்தில் 6 நாள் நமக்கு எடுத்து வந்திருக்கிறார். ஒரு நாள் யாருக்கு கொடுக்கணும்? ஒரு நாள் ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் விரும்புகிறார். சில பக்தியான ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இந்த நாளை யாருக்கான் கொடுக்குறாங்க. பழைய பாட்டுக்காக சொந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது, சொந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. உண்மையாக ஆண்டவர் ஆராதனை செய்கிற ஜனங்கள் சொந்த பேச்சை பேசக்கூடாது, சொந்த வேலையை செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. யாரை மட்டும் மையப்படுத்தணும்? நாம் ஏன் ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும்? ஆண்டுடைய இல்லாமல் நாமெல்லாம் அவருடைய அற்புத செயல் இல்லாவிட்டால் நாமெல்லாம் அந்த பூமியிலே ஜீவனோடு எவ்வளவோ நம்முடைய கண்களுக்கு மறைவாக நிறைய எதிர் செயல்கள், நோய் கிருமிகள், சத்துருடைய செயல்கள், நமக்கு விரோதமாக நம்மை அழிக்கும்படியாக திட்டங்களை வகுக்கிறதா பொல்லாத ஜனங்களுடைய செயல்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிற இந்த பூமி. இதெல்லாம் மத்தியில் நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கங்கள் பல வந்து கொண்டிருந்தாலும் நாம் ஒடுங்கி போய்விடாதபடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய கிருபைதான் நம்மளை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எனவே தாவீது சொல்கிறார், எல்லாவற்றை விட இவருடைய ஜீவனை பார்க்கிற உங்களுக்கு கிருபை உணர்ந்திருக்கிறீர்களா? தேவனுடைய கிருபை உணர்ந்ததான ஜனங்கள் மட்டும்தான் ஆண்டவர் சார்ந்த பூமியில வாழ முடியும். ஆண்டை நாமத்தை மனப்பூர்வமாக ஸ்தோத்திரிக்க முடியும். கிருபைகள் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எப்படி எப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஏனோ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டுடைய கிருபையை நினைத்து பார்க்காதபடி இவருடைய வாழ்க்கையில சில தடைப்பட்டிருக்கிற காரியங்களை நினைத்து இவர்கள் சங்கடப்பட்டு சிலர் நோய் கொண்டே ஒடுங்கி போய்விடுகிறார்கள். கர்த்தரை அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மைகள் நடைபெறுவதில்லை. என் ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம் மீது மிக இரக்கம் உள்ளதான தேவன். அவருடைய இரக்கத்திற்கு ஈடு இணை இந்த பூமியிலே தாயினுடைய அன்போ, தகப்பனுடைய அன்போ, மனைவியுடைய அன்போ, கணவனுடைய அன்போ ஒன்றுமே ஈடாக. யார் யார் எப்படி நம்மிடத்துல அன்பாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நெருக்கம் வருகிறதான காலத்துல தான் தெரியும். ஒரு கணவன் உங்களிடத்துல அன்பா இருக்கிறாரா இல்லையா என்பது எப்போ தெரியும்னா, நீங்க எதுவுமே செய்ய முடியாம உடனே போய் இருப்பீங்க பாருங்க. அப்போ எந்த ஒரு கணவன் உங்களுக்கு பணிவிடை செய்கிறாரோ அவர்தான் உங்க மேல அன்புடன். எதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது? நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் மிகவும் பெரிய ஒரு ஐஸ்வர்யமா, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதி, எத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வைக்கலாம். திடீர்னு அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு படுக்கையாயிட்டாங்க. ஆனா அவர் எந்த ஒரு வேலைக்காரையும் வைக்கல, எல்லாமே படுக்கையில தான்.
அவரை பார்ப்பதற்கு அவ்வளவு பேர் வந்து இருப்பாங்க. அவரு மிக மிக ஒரு மதிப்பான நபர். அவர் சொல்றாரு, என் மனைவிய நான் படுக்கையில வைத்து பார்க்கிறது அது தேவனுடைய சித்தம், நான் அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் எனக்கு எனது ஆசீர்வாதம். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தவங்க ஒரு மருமக ஒரு நாள் சொல்றாங்க, அவருடைய மாமியார் வந்து படுக்கையில் ஆயிட்டாங்க, கேன்சர் பேஷண்ட் ஆகி படுக்கையில் ஆயிட்டாங்க. ஆனா அவருடைய எம்பிபிஎஸ் டாக்டர் அவர்கள் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை. நீங்க கொஞ்சம் படிச்சுட்டாலே 4 எழுத வாசிக்க தெரிஞ்சாலே காலையில பார்க்கறாரு. ஒரு பேய் மேல நடந்துட்டு இருப்பாங்க, 4 கீழே பாவம் வார்த்தை அடக்கமும் இருக்காது. அவங்க அந்த தேவனுடைய பிள்ளை சொல்றாங்க, என்னுடைய மாமியார் நான் பார்க்கிறது என்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வாக்கியம். முடியாதவர்களை பார்க்கிறது தேவனை பார்க்கிறது போல. அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வியாதியா இருந்தேன் என்னை பார்க்கிறீர்கள். தேவனா வியாதியா இருந்தா யாருமா சொல்றாரு? ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷன் வியாதியாக இருந்தால், தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ வியாதியாக இருந்தால் அவர்களை பார்த்து அது யாருக்கு செய்கிறதா கொண்டு? அது தேவனுக்கு செய்கிறதா கொண்டு. கணவனோ மனைவியோ மாமியாரோ மருமகளோ உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு நெருக்கமானவங்க முடியாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் செய்கிறதான தொண்டுதான் ஆண்டவர் இயேசுவுக்கு செய்கிறதான தொண்டு. இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற நேசிக்கிற சொல்கிறதான ஜனங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் தவறி விடுகிறார்கள். ஊழியத்தை செய்ய எங்க போகணும்? முதல்ல உங்க வீட்டுல ஊழியத்தை செய்யுங்க. உங்க வீட்டுல முடியாதவர்களுக்கு செய்கிறதா முதல் முடியும். இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சாதாரண ஜனங்கள் இருக்கிறாங்க, கணவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதான வேலைகளை செய்யாம பைபிள் இடத்துக்கு ஊழியம் செய்வதற்கு நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. முதலாவது ஊழியம் எங்க இருக்கு? உங்க வீட்டுல வந்து ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியத்தை நீங்க செய்துட்டு தான் இரண்டாவது வெளியே போய் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் செய்கிறதான தொண்டு தேவனுக்கு செய்கிறதான தொண்டாக தேவனால் எண்ணப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. அப்ப மனிதர்கள் நம் மீது வைக்கிறதான அன்பு, மனிதர்கள் நம் மீது வைக்கிறதான இரக்கம் என்பது அது எல்லா வேலைகளையும் தெரிய வராது. உண்மையான சிநேகிதர்களை எப்ப பார்க்க முடியும்? இடுக்கன் வருகிறதா வேலையில. சிநேகிதன் எல்லா காலத்திலும் இருக்கு. சிநேகிதன் எல்லா காலம் என்ன? உயர்வு தாழ்வு, பலவீனம் பலம், என்ன ஒரு நிலை இருந்தாலும் உண்மையான சிநேகிதர்களா இருக்கிறாங்களா? அவங்க ஒருபோது மாறவே மாட்டாங்க. மாறுங்க. தாவீது யோனத்தான் அவருடைய தகப்பன் அறிவுரை சொல்றான், நீ ஏன் வந்து தாவீதை வந்து நேசிக்கிற? நீ தாவீது மேல வைக்கிற நேசம் தான் உனக்கு வருங்காலத்துல சங்கடங்களை ஏற்படுத்த போறதெல்லாம் சொல்றான். நீ தான் ராஜாவை மாறணும், நீ அவனை சிநேகித்தன், அவன் ராஜாவை மாறி விடுவான் என்று சொல்லி மறைமுகமா சொல்றான். ஆனா தாவீது யோனத்தானுடைய சிநேகத்தை பிரிக்க, அவருடைய தகப்பன் கூட பிரிக்க முடியல. இதுதான் உண்மையான சிநேகம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அதுக்கு அதோட பின்பகுதியை சொன்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு சகோதர சகோதரிகளா இருக்கிறீங்க? 2 விதமான சகோதர சகோதரி. ஒன்று சரீர பிரகாரமான சகோதர சகோதரி, இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமான சகோதர சகோதரி. நீங்க எதை ரொம்ப மேன்மையா நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை ஸ்டேஜ் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரியதான சகோதர சகோதரிகள் தான் மேன்மை. ஏனென்றால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் வந்ததான ஒரு உறவு, மாம்ச சம்பந்தமான உறவு அல்ல. இது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் வந்த உறவாக இருக்கிறபடினால இந்த இரத்தம், இந்த இயேசுடைய இரத்தம் நமக்குள் இருக்கிறது. இந்த இரத்தம் இருக்கிறதா வரைக்கும் இந்த உறவை யாரால் பிடிக்கவே முடியாது. இந்த இரத்த உறவு என்பது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னதான காரியம் எல்லாம் பார்க்காது, ஜாதி ஏற்றத்தாழ்வு பார்க்காது, ஐஸ்வர்யவான் ஏழை பார்க்காது. நீங்க உண்மையான தேவனுடைய பிள்ளை என்பதன் அத்தாட்சி உங்களுடைய இதயத்திற்குள்ள இருக்கிறது. சிலருக்கு எவ்வளவுதான் வந்து ஆண்டவரை தேடினாலும் சரி, அந்த ஐஸ்வர்யவான் ஏழை என்னதான அந்த ஏற்றத்தாழ்வுடைய இதயத்தை விட்டு வந்து என்ன செய்யாது போகாது. ஆண்டவர் யாரும் இருக்கிறார்?
ஐஸ்வர்யமா இருக்கிறாரா ஏழையோடு இருக்கிறாரா? ஏன் ஏழையோடு இருக்கிறார்? ஏழை வந்து விசுவாசத்தில் ஐஸ்வர்யமா இருப்பான். பைபிள் சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யவான் வந்து விசுவாசத்தில் அவன் ஐஸ்வர்யமா இருப்பதற்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைப்பான். ஏன்னா நினைத்தால் ஒரு பணம் வந்து விடுகிறது, நினைத்தால் உதவிக்கு ஆள் வந்து விடுகிறது. இவன் வந்து யாரை தேட அவசியம் இல்லை. இப்போ அவனுக்கு ஆண்டவர் தேட அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஏழையானவன் எல்லா காரியத்துக்கும் யாரை நம்ப வேண்டியது இருக்கிறது. இவன் ஒரு காரியத்திற்காக, ஒரு வழக்கு விஷயமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா இருந்தாலும் இவன் ஒரு நாளோ 2 நாளோ உபவாசம் ஏன்னா இவனுக்கு பணம் இல்லை, எனக்கு ஆள் இல்லை. இவன் என்ன செய்யறான்? ஜோம் பண்றான். எப்படி ஜோம் பண்றான்? உபவாசம் ஆண்டவரே எனக்கு எந்த உதவியும் இல்லை ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் எனக்கு சொல்லி பாருங்க. ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி சொல்லி பாருங்க. ஆண்டவர் பக்கத்துல நீ சொல்ற இடுக்கு நீ உதவ யார் வந்திருக்க? ஆவிக்குரிய சகோதரர்களுக்கு உதவி செய்றீங்களா? என்ன உதவிகளை செய்றீங்க? உதவிகள் நிறைய உதவி இருக்கிறது. பணம் மட்டும் உதவி அப்படிலாம் இல்லை. பண உதவி நீங்கள் செய்ய முடியாவிட்டாலோ நீங்க நல்லா ஒழுத்தாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க அந்த ஜெப உதவியை செய்து பாருங்க. முதலாவதாக ஜெபம் உதவி செய்கிறது போல எந்த ஒரு காரியமும் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யாது? உதவி செய்யாது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் மிகவும் வல்லதாக இருக்கிறது. உங்களை நேசிக்கிறவங்க ஜனங்கள் உங்களுக்காக ஒழுக்கமாக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறார்கள் என்றால் அது அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கிறதான அன்பை காட்டுகிறதாக இருக்கிறது. ஆனா இந்த நாட்களில் அன்பை வந்து பார்க்க முடியல. அது வேதத்தினுடைய தீர்க்கதரிசன வார்த்தை தான். கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அன்பு இது கடைசி காலம் என்பதற்கான ஒரு அடையாளம். இந்த பூமியில கிறிஸ்தவ ஜனங்கள் கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சிறுபட்ட ஜனங்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசன காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் நாளையும் நாளையும் சொல்லாவிட்டாலும் அவருடைய மணவாட்டிகளுக்கு, மணவாட்டி என்றால் யார்? அவ்வளவு கிறிஸ்தவ ஜனங்கள் இருந்தாலும் மணவாட்டியுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கும், மணவாட்டியுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், மணவாட்டியுடைய வார்த்தை வேற மாதிரி இருக்கும், மணவாட்டியுடைய செயல்களும் வேற மாதிரி இருக்கும். அந்த மணவாட்டிகளுக்கு ஆண்டவர் அழகாக அந்த தீர்க்க தரிசனங்களை அடையாளப்படுத்தியே காட்டிக் கொண்டே வருவார். அதுல ஒரு அடையாளம் தான் அன்பு என்ன செய்வோம்? தனிந்து போகும். உணரப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நேசம் என்பது அது நேச அனல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உன்னத பாட்டுல அதனுடைய கடைசி அதிகாரம் நினைக்கிறேன். ஒன்பதாம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டார். அதற்கு முந்தின வசனத்துல கடைசி பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தளல் அக்கினி தளரும் அதில் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. அன்பு என்பது எதற்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது? கடும் ஜுவாலையாக இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட கடும் ஜுவாலையாகிய அன்பு இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள அப்படியே என்ன செய்து தணிந்து போய்விட்டது. கிறிஸ்தவராகிய நீங்கள் தேவன் பேரிலே அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா? மணவாட்டிக்கு எப்போதும் யார் மேல அன்பு இருக்கும்? மணவாட்டிக்கு எப்போதும் மணவாளன் மேல என்ன இருக்கும்? என்ன இதுதான் இருக்கீங்க சமயம் ஆகலையனும். மணவாட்டிக்கு எப்போதும் யார் மேல அன்பு இருக்கும்? மணவாளன் யாரு? ஆவிக்குரிய மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரீர பிரகாரமான மணவாளன் ஒவ்வொரு மனைவிக்கும் யாருதான்? புருஷன். அந்த கணவன் மனைவிக்குள்ள அன்பெல்லாம் என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் மற்ற ஜனங்களுக்குள்ள எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் அன்புள்ளவர்களா இருக்கிறீங்களா? நீங்க அன்புள்ளவர்களா இருக்கிறீங்களா? கடமையில் அன்பு இருக்கா? இல்லையா?
வெளியே வந்து தோல் மேல கை போட்டு போறதை நீங்க பார்க்கணும். ஆனா அப்ப என்னன்னு பார்க்காங்க, அதை சும்மா பிரார்த்தனை. நம்முடைய அன்பற்ற தன்மை யாரும் பாத்திரப்படாது என்பதற்காகவே தோல் மேல கை போட்டு போகிறதான் அநேக மனைவிமார்கள் என்ன செய்யறாங்க. பார்த்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம், தூத்துக்குடியில் ஒரு சகோதரர், அவர் பேங்க் மேனேஜர், அவருடைய மனைவி ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டர், பேசி 14 வருஷம் ஆச்சு. ஆனா வெளியே போகும்போது 2 பேரும் ஒரே பைக்கில் தான் போவாங்க. அவர் என்னமோ வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி வண்டியை நிப்பாட்டிக்கிட்டே நிற்பாரு. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு என்ன செய்வாங்க, ஏறுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா கல்வெட்டு போற மாதிரி அப்படியே போகும். போக வேண்டிய நேரத்தில் நிறுத்தம். ஷெட்யூல் ப்ரோக்ராம் எல்லாம் முதல்ல பிள்ளை மூலமாக யாருக்கு தெரிய வந்துடும், நம்ம மனைவி எங்கெல்லாம் போகணும், எங்கெல்லாம் இந்த வண்டி ஸ்டாப் ஆகும் என்பது பிள்ளையின் மூலமாக முதல்ல ஒரு கணவனுக்கு தெரிய வந்துடும். ஆனா வெளியே பார்க்கறதான ஜனங்களுக்கு தெரியும். ஏப்பா இவங்க இடைத்தெரியாத கணவனும் எப்ப பார்த்தாலும் எடுத்து சாந்தாலும் போறாங்க. ஆனா என்ன இல்லை, மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். வேஷம் யாருக்கு மட்டும் தெரியும், யாருக்கு மட்டும் தெரியும்? ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு ஓரளவு தெரியும். சமயம் வரும்போது சொல்லித்தர, இவங்களுக்கு இவ்வளவுதான் பக்தி, இவங்களுக்கு இவ்வளவுதான் ஆண்டவர் மேல் அன்பு, இவர்களுக்கு இவ்வளவுதான் திருச்சபை மேல் அன்பு, இவர்களுக்கு இவ்வளவுதான் உடல் விசுவாசிகள் பேர்ல அன்பு. மற்ற மாதிரி இவங்க எல்லாம் சரியான ஒரு நிலையில இவர்கள் இல்லை. வெளிய தேவபக்தியினுடைய வேஷத்தை தான் தரித்திருக்கிறார்கள். உண்மையில இது இல்லை. என்ன உங்களுக்கு வந்து தெரியுமா, ராஜா எப்போ இயல்பாகவே இருப்பான். ஆனா ராஜாவுக்கு வேஷம் போடுறவன் ரொம்ப கவனமா போடுவான். ஏன்னா அந்த வேஷம் சரியில்லைன்னா நம்மள ராஜா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அந்த வேஷம் கரெக்டா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப அதுக்கு அந்த வேஷத்தை போடுவதற்கு என்ன எடுப்பான், சிரத்தை எடுப்பான். இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு முகமூடிய போட்டுக்கொண்டு இருக்கிற அப்படின்னால யார் எப்படி இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரிகிறதே இல்லை. யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை தான் மனுஷன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை வந்து வாழ வைத்திருக்கிறார். ஆண்டவர் சார்ந்து கொண்டே நம்ம சென்றால் பேரர்களாக இருந்தாலும் நம்ம என்ன கண்டு போக மாட்டோம், திசை கண்டு போக மாட்டோம். அப்போ அன்பற்றதான காரியங்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல வேண்டியதான காரியங்களை சொல்லும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகும்படி நான் ஆசைப்படுகிறேன். வாசியுங்கள், சங்கீதத்துடைய புத்தகத்தில் 102ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தமா செய்யுங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு அதை குறித்த நேரமும் வந்தது. தேவன் வந்து அவருடைய பிள்ளைகள் மீது இரக்கமுள்ளதான தேவன். அந்த இரக்கம் செய்யறதா நேரம் இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அநேக வேளைகள் நாம் நினைக்கிறோம், தேவன் என் மேல இரக்கமா இருக்கிறாரா இல்லையா, என் மேல அன்பா இருக்கிறாரா இல்லையா. முதல்ல அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் நேசிக்கதான் செய்யறாரா, ஆண்டு உங்களோட தான் இருக்கிறாரா? போய் சொல்லாம சொல்லுங்க, எனக்கு தெரியும் சொல்றீங்க. ஆண்டு என்னோட தான் இருக்கிறாரு, ஆண்டு நேசிக்கிறாரு. எத்தனை பேர் மனசார தெரிஞ்சிருக்கிறீங்க நான் அறிந்து கொள்ள விரும்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் வந்து நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, ஆண்டவர் என் பக்கத்துல தான் இருக்கிறாரு, அது என்னோட கூட தான் இருக்கிறாரு. அவர் என்ன மிக அதிகமா அவர் மிக அதிகம் நேசிக்கிறாருல்ல. நீங்க நேசிக்கிறீங்களா? எதை நேசிக்கிறீங்க? மனுஷனை நேசிக்கிறீங்க, பணத்தை நேசிக்கிறீங்க, கனத்தை நேசிக்கிறீங்க, ஜாதியை நேசிக்கிறீங்க, உயர்வை நேசிக்கிறீங்க, அழகை நேசிக்கிறீங்க, படிப்பை நேசிக்கிறீங்க, வேலையை நேசிக்கிறீங்க. ஆனா யார் நேசிக்க தவறி விடுறோம்? தேவனை நேசிக்க வந்து தவறி விடுறோம். தேவனை நீங்கள் நேசித்து பழகிவிட்டீர்கள் என்றால் அது ரொம்ப ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, அது ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்தவமாக இருந்தாலும் தேவனிடத்தில் அன்பில்லாத ஜனங்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல தேவனுடைய இரக்கத்தை தருகிறதான வேலை வந்தது. தேவனுடைய இரக்கம் இருக்குமானால் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார்.
சங்கீதம் 67 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் இல்ல, நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். சங்கீதம் 67 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய இரக்கம் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக ஏசாயாவுடைய புத்தகம் 30:19 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய இரக்கம் இருந்தால் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு மறு உத்தரவு கிடைக்கும். உபாகம் 30:3 நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சில வேளைகளில் சில காரணங்களுக்காக நம்ம கைவிட்டிருப்பாரு, ஒரு இமைப்பொழுது கைவிட்டிருப்பாரு, அவருடைய இரக்கம் நம்மை திரும்ப சேர்த்துக் கொள்ளும். உபாகம் 13:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய இரக்கம் நம்மை விருத்தி அடைய செய்யும். இந்த இரக்கம் யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? பொதுவாக நாம் சொல்றோம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு இரக்கத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆண்டுடைய பிள்ளைகள் பேர்ல இருந்தாலும் போதாது. யாருக்கு தேவனுடைய இரக்கம்? சென்ற வாரத்தில் அவங்களுக்கு சொன்ன யோனாவுடைய சரித்திரத்தை சொன்னேன். அதை நினைவுபடுத்தினால் கொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்றாங்க, திரும்பினார்கள் என்ற போது ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி அவர்களுக்கு இரக்கம் கட்டளையிட்டார். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமத்துடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15-16 வாசியுங்கள். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதன் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் அழியாதபடி ஒரு மனைவியையும் ஒரு 2 குமாரத்தையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மீது வைத்த இரக்கத்தினால் 2 சொல்லு வாசி. தேவன் லோத்தின் மீது வைத்ததான இரக்கத்தினாலே அழிவு வருகிறது என்கிற போது தூதன் அவரிடத்துல பேசுறான். ஆண்டவர் பட்டணத்தை அழிக்க போறாரு, சீக்கிரத்துல என்ன செய்ய, சீக்கிரத்துல கிளம்புங்க. அவர் அழிக்க போகிறார், கிளம்புங்கன்னு சொன்னதற்கு பிறகும் அவன் என்ன செய்யறான், தாமதித்துக் கொண்டிருக்கிறான். அழிவு வருகிறது என்பது அறிந்ததற்கு பிறகும் இவனால துரிதமாக வெளியே கடந்து போக முடியவில்லை. ஏதோ இவனை தாமதப்படுத்துகிறது. எது தாமதப்படுத்தியிருக்கோம்? எது தாமதப்படுத்தி நினைக்கிறீங்க நீங்க? என்ன தமிழக சொல்றாங்க, எதுவும் தாமதப்படுத்தணும். அவருக்கு அந்த இடத்தை விட்டுட்டு போக மனசு இல்லை. வாக்கு பண்ண ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. ஆனா ஆபிரகாம் யாரும் எடுத்ததா இல்லை. கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் அவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தாரு. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை யார் எடுத்துக்கிட்டா? லோத்து. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். நம்ம ஒரு சிறிய காரியத்தை கூட விட்டு கொடுக்க, சிறிய காரியம், ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா, சரி போறாங்க. மருத்துவ மேல் பில்லு போடுறாங்க. கொடுத்துதான் வரணும். அதே ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க, மனமும் நம்மளால என்ன செய்ய முடியல, விட முடியல. பாருங்க, ஆபிரகாம் அனைத்து ஆசீர்வாதங்களையும் லோத்துக்கு என்ன செய்ய விட்டுட்டான். அவன் நினைச்சிருந்தா லோத்துட்ட சொல்லியிருக்கலாம், அழைச்சது என்னதான் அழைத்தார், எனக்கு தான் ஆண்டு ஆசீர்வாதத்தை தந்தார், நீ சும்மா தான் என் கூட வந்திருக்கிற, நான் எப்படி உனக்கு தருவேன் அப்படி என்று அவன் சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. லோகத்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டான். ஆபிரகாம் விட்டு கூட சொல்றாரு, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நான் வலதுபுறம் போனா நீ இடதுபுறம் போ. இத நீ தெரிந்து கொள். அவன் தெரிந்து கொண்டது எதை தெரிந்து கொண்டான்? எதை தெரிந்து கொண்டான்? நீர் வளம் பொருந்தினதான இடத்தை தெரிந்து கொண்டான். மனுஷனுடைய இயல்பான சுபாவம் அதுதான். ஆண்டவர் எப்போதுமே தெரிந்து கொள்கிறதான ஜனங்கள் விசேஷித்த ஜனங்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்வதில்லை. நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து நினைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து அவரை பிள்ளையாக மாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன விசேஷம் இருந்தது?
என்ன விசேஷம் இருந்தது? ஒரு விசேஷம் நம்ம இடத்துல இல்ல. ஆனா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் மாம்சமான ஒருவனும் தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் இல்லாதவைகளை தெரிந்தெடுத்தார். ஒன்றும் இல்லாதவைகளை, புத்தி இல்லாதவர்களை, ஞானம் இல்லாதவர்களை, இல்லாதவர்களை தெரிந்தெடுத்து இல்லாதவர்களாகவே வைத்து விடவில்லை. இல்லாதவர்களை தெரிந்தெடுத்து ஆண்டவர் ஞானிகளாகவும், ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களாகவும், ஆண்டவர் மேன்மையானவர்களாகவும் என்ன செய்திருக்கிறார்? அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து இவ்விதமாக தான் உயர்த்தி வைத்திருந்தார். இட வேளையில இந்த லோத்து இவனிடத்துல மல்லுக்கு நிற்கிறான். இவங்க எல்லாவற்றையும் யார் விட்டா? ஆபிரகாம் விட்டார். எவ்வாறு கையில ஒண்ணுமே இல்லை. எல்லாம் யாத்திரை இருக்கு, எல்லாம் யாத்திரை இருக்கு. ஒண்ணு நினைத்து கொள்ளுங்க, உங்களுக்கு பாத்தியப்படாத எந்த ஒரு பொருளை நீங்க எடுத்தாலும், உங்களுக்கு பாத்தியப்படாத எந்த ஒரு பொருளையோ பணத்தை நீங்க எடுத்தாலும் எடுத்துடலாம். அதை என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அது அனுபவிக்க கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர் அவர் வருவாங்க. சமத்துல ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும், ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவன் வாலிப பையன் மகன் வந்து சொல்றான், தாயிட்ட சொல்றான். அந்த தாயிட்ட சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க இப்போது அனுபவிக்காமல் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதான ஒரு நபர் வருவாள். என்ன சொல்றான் தெரியுமா? அவனுக்கு மனைவியை ஒருத்தி வருவானா, அவளுக்கு எப்படிப்பட்டவளா இருப்பானா? ஏன்னா அவ்வளவு ஐஸ்வர்யங்களை அங்க சேர்த்து வைத்திருக்கிறாங்க அவருடைய தாயா. இதை அனுபவிக்க வேண்டுமானால் ஒரு ஆசீர்வாதம் பெற்றதான மனுஷன் தான் வருவான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக என்ன செய்யப்படுகிறது? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? துன்மார்க்கன் சேர்ப்பான், அவனால் அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கும் சக்தி யாருக்கு தான் கிடைக்கும்? நீதிமானுக்கு தான் கிடைக்கும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஒருவன் என்ன இச்சித்தாலும் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கிறது. சாலமோன் அழகாக எழுதியிருக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கிறது. பணம் கிடைக்கிறது, நன்றாக படிக்கிறார்கள், நல்ல வேலையை பார்க்கிறாங்க, எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் அனுபவிக்கும் சக்திய தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். எங்க வருது? நீங்க சாப்பிடுறீங்கன்னா, நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த அனுகிரகம் எங்க வருது? எங்க வருது? தண்ணி கூட நீங்க குடிக்கிறது யாருடைய ஆசீர்வாதம் தான். நான் நினைச்சு பார்ப்பேன், நேரம் வந்தா என்ன நமக்கு என்ன எடுத்து தாகம் எடுக்குது. இந்த தண்ணீரை வந்து ஆண்டவர் வேறொரு நேரத்திலையும் வேறொரு வாசனையிலும் உண்டாக்கிறத எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தண்ணீருக்கு என்ன இல்லை? நிறம் இல்லை. அடுத்தது என்ன இல்லை? தண்ணீருக்கு நிறம் இல்லை, வாசனை இல்லை. இந்த தண்ணீருக்கு ஒரு நேரத்தையும் கொடுத்து ஒரு வாசனையும் கொடுத்திருந்தால் நிறைய பேரால எதுவும் குடிக்க முடியாது. தண்ணீர் குடிக்காத ஜீவன்கள் யாராவது இருக்காங்களா? நான் அந்த பணத்தை குடிக்க மாட்டேன், இந்த பணத்தை குடிக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா தண்ணீர் குடிக்காத ஜனங்கள் இந்த பூமியில இருக்கவே மாட்டாங்க. அந்த தண்ணீர் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த தண்ணீரை கூட சில வேலைகளில் சாத்தான் என்ன செய்ய விட மாட்டேன், குடிக்க விட மாட்டேன். தண்ணி பக்கத்தில் கொண்டு போக முடியாது, அதுக்கு நிறம் இல்லை, அதற்கு வாசனை இல்லை. பிறகு எப்படி தடை பண்ணுகிறது? இயல்பாக ஒரு மனுஷனுடைய எண்ணங்களிலேயோ பாவங்களிலேயோ தண்ணீரை வெறுக்கத்தக்கதான ஒரு காரியம் கிடையவே கிடையாது. அந்த தண்ணீர் வெறுப்பாகிறது. தண்ணீர் பக்கத்தில் கொண்டு போனாலே வந்து வாந்தி வருகிறது, எது கிடைக்கிறது என்றால் அது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்ம கிருபையாக தந்திருக்கிறார். அதை அனுபவிக்கும் கிருபையை சாப்பிடுறோம், குடிக்கிறோம். நிறைய தரலாம். இருக்கிறத சாப்பிடுறது இருக்கிறாரா? இருக்கிறத சாப்பிடுறது இருக்கிறாரா? இருக்கிறத குடிக்கிறது இருக்கிறாரா? சிலருக்கு ஏராளம் இருக்கு. என்ன செய்யுது? 10 கோடி ரூபாய் கார் வீட்டில் இருக்கு, ஆனா கார் கையும் விளங்கல.
எழுத்துக்கு அந்த காரியம் எழுத்துக்கு பார்க்கும் போதெல்லாம் அந்த காரை பார்க்கும் வைத்தறிச்சல் எரியுமாயவன். நானே காலை வந்து கால் சரியா தந்திருக்க கூடாதா என்று சொல்லி அது நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லை. பிரசங்கியில் அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனை இந்த பூமியில சாப்பிட முடியும், ஒடுக்க முடியும், அவன் குடிக்க முடியும், இந்த பூமியில நடமாடி கொண்டிருக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட அனுகிரகத்தை தந்திருக்கிறதான ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறதே இல்லை. ஓடுறீங்களே இருக்காங்க, ஓடுறீங்க படத்துக்காக ஓடுறீங்க, படத்துக்காக ஓடுறீங்க. இரவிலும் அவனுடைய மனதுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, வேலைசேரம் கொஞ்சம் புசித்தால் நினைக்கிற இருக்கிற இன்பமாக இருக்கிறது. பணம் பொருளுக்காக ஓடி 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 தலைகிறோம். பணத்திற்காக பொருளுக்காக ஓடுகிறதான நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிற்காக எத்தனை நாள் ஓடுறீங்க, எத்தனை நாள் ஆண்டவரை தேடுறீங்க? கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். பணம் பொருள் கையில வந்தாலோ அனுபவிக்க சக்தியை ஆண்டவர் எடுத்து விடக் கூடாது. ஆண்டவர் எடுத்து விட்டால் அவைகள் இருந்து பயனே கிடையாது. எனவே உங்களுக்கு இப்படிப்பட்டமான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிற ஆண்டவரை என்ன செய்து பார்க்கணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ வயதுல சிருஷ்டிக்கிறத ஏன் அந்த வாழ வயதை கொண்டு அதை வச்சிருக்கு. அந்த வசனத்துல ஒரு வாலி ஒரு பிராயத்துல யாருங்க பொதுவா சொல்லிருக்கலாம். மனுஷனா இருந்தா நீங்க யாரும் நினைக்கன்னு சொல்லிருக்கலாம், ஆண்டவர் நினைக்கன்னு சொல்லியிருக்கலாங்க. அது ஏன் ஒரு வாலி வயதுன்னு சொல்லியிருக்கு? பிரசங்கியோட புத்தகம் 12வது அதிகாரம் 1 வசனம். ஆமா, சரி, நீங்க அந்த அதிகாரத்தை வாசிப்பாங்க. வாலிப பிராயத்துல யாருங்க ஏன் சொல்லியிருக்கு? அந்த வாலிப பிராயத்துலதான் மனுஷன் உலகத்தை அனுபவிக்கிறது துடிப்பான். எப்படியாயும் யாரையாயும் ஏமாத்தி சேர்த்து பணம் சேர்த்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கு துடிப்பான். அந்த பிள்ளை பருவம் மாறி அந்த இளமை பருவம் வரும்போது அடுத்தவரை பார்த்து அதே மாதிரி வாழணும் ஒரு வெறி ஒன்று அவருக்கு உண்டாகும். அந்த வெறி ஒன்று இருக்கிறபடினால இவன் யாரை தேட மாட்டான், ஆண்டவரை தேட மாட்டான். அந்த வாலிப வயது என்பது அப்படிதான். ஆனா அந்த வாலிப வயதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ வயது இளமையும் மாயையே. சுலபம் இருக்கிறபடினாலே, சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் இருக்கிறபடினாலே நம்ம வாலிபர்கள் இருக்கிறோம். ஆனா அந்த ஆரோக்கியம் கெட்டுவிட்டது என்றால் வாலிபனை யார மாறிடுவான், வாலிபனை கிழவன மாறிடுவான். எத்தனையோ வாலிபர்கள் இப்படியே தொங்கிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாங்க. தொங்கிக் கொண்டு இருந்தாலும் இப்படி ஒரு கயிறுல வந்து தொங்குறது போல இப்படி தொங்கி நடக்கிறாங்க. என்ன இல்லை, சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை, எலும்புகளில சௌக்கியம் இல்லை, நரம்புகளில வந்து சௌக்கியம் இல்லை, வருகிற நோய்களை வந்து டாக்டரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பேருடைய போராட்டங்கள், ஈஸ்வரனை ஏவல் செய்வனை காரியங்கள் மனுஷனெல்லாம் அடக்கி ஒடுக்கி வந்து வைத்திருக்கிறது. அதுல இருந்து விடுதலையாக்கத்தக்கான மனுஷன் இந்த பூமியில இல்லவே இல்லை. எனவே காலமெல்லாம் நோய் கொண்டு நெருங்கி ஒடுங்கி போய் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறார்? கம்பீரமா நடந்து போறீங்கல்ல, கம்பீரமா வேலைக்கு போறீங்களா, கம்மியா பைக்ல போறோம்ல, யாரும் சொல்ல சத்து நினைச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு சத்துருவா இருக்கிறவங்க எவையா படம் என்னைக்கு காலோடைய குலத்திருக்க சத்துரு பண்ணிருக்கான். ஆனா ஆண்டவர் என் மகன் எவ்வளவு கம்பீரமா பார்த்து என்ன செய்யறாரு, அவர் சந்தோஷப்படுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்களை போல் உலகில் ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர்கள் வந்து கொடுமையானவர்களாக வைக்க விரும்புகிறார். நீங்க போன ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தான், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தான். என்னை பொறுத்த வரைக்கும் விசுவாசிகள் தான் நல்லா இருந்தா நான் வந்து என்ன செய்வேன், என்ன செய்வேன்? யார் என்னிடத்துல ஆலோசனை கேட்டாலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வீடு கட்ட பெரிய விலை கட்டுங்க, வீடு கட்ட பெரிய விலை கட்டுங்க, வாகனம் நல்ல விலைமதிப்பு உள்ளதான் வாகனத்தை வாங்குங்க.
நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததுக்குள்ள ஒன்று கொண்டு போறதில்ல. அதுக்காக ஏமாத்தி வாங்காத, வட்டிக்கு வாங்காத, அந்த ரெண்டும் தேவனுக்கு பிரியமில்லாது. ஏன்னா அநியாயமான நாமம் ஒன்று அபகரிச்சா அது நமக்கு எப்படி இருக்காது? ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. அநியாயத்தின் திறமைகள் மனுஷனுக்கு உதவாது. ஆனா லோகத்து அநியாயமாய் ஆபரணமாக கூடாத என்ன செய்தான்? எனவே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு என்ன இல்லை. மனமுறையில் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். இடம் அவன் பிடிச்சி இழுக்கு. தேவன் உங்களை அழைக்கிறதான வேலையில உங்க காலத்துல கடத்தப்படுகிற நகையோ, உங்களுடைய வீடோ, உங்களுடைய சொத்தோ எதுவும் உங்களை பிடிச்சி இழுக்கவே கூடாது. ஆண்டவரே, இவ்வளவு நாள் எனக்கு நீங்க இந்த பூமியில தந்தீங்க, இதோ வருகிறேன், அழைச்சிட்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அந்த மனவாட்டி ஸ்தானத்துக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். மனவாட்டி எப்போ மனவாளனை சந்திக்கலாம் என்று சொல்கிறதாங்க ஒரு ஆயத்தத்தோடு எப்போதும் அவர் நினைவாகவே இருப்பார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களின் பேரிலே நாம் முழு பற்றுதலை வைத்திருப்போம் என்றால் இந்த லோகத்தை போல அதை விட்டுட்டு நம்மால் போக முடியாது. ஆனா அப்படி இருந்தாலும் இந்த லோகத்து மேலையும் யார் இறக்க வச்சிருக்கிறார்? இதே மாதிரிதான் ஐஸ்வர்யத்தின் பேரில் நீங்க பற்றுதலா இருக்கிறீங்க. இருந்தாலும் லோகத்துக்கு கொடுத்ததான இறக்கம் அது உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறபடினால்தான் இங்க நீங்க வந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த லோகத்து தாமதித்துக் கொண்டிருக்கிறான். சொன்ன பிறகு வெளியோடுவதற்கு மனம் இல்லை. தாமதித்துக் கொண்டிருக்கிறதான வேலையில இன்னும் நம்ம வாயினுடைய வார்த்தையை சொன்னா இவன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். எனவே என்ன செய்யும்? கைய பிடிச்சி இழுத்து தான் போறாங்க. கூட்டிட்டு போறாங்க. அவன் தாமதிக்கிறவன் இழுத்து தான் போறாங்க. அதான் அந்த வார்த்தை அதனுடைய அர்த்தம் இழுத்து போறாங்க. அவன் தாமதித்துட்டு இருக்கிறான். அவன் போறதுக்கு மனம்ல தாமதித்துக் கொண்டிருக்கிறான். எனவே ரெண்டு ஒருத்தன் லோகத்தையும் லோகத்தினுடைய மனைவி பிடிச்சிருக்கான். ஒருத்தன் லோகத்தினுடைய ரெண்டு எண்ணங்கள் பிடிச்சிருக்கான். எப்போதுமே பெண்களுக்கு கொஞ்சம் ஆசை, குறைய குறைவா? பெண்களுக்கு ஆசை கூட குறைய கேட்கிறேன். ஒன்றும் கேட்கிறேன் அதிகம். எவ்வளவு நகை இருந்தாலும் 5 கிலோ நகை இருந்தாலும் சரி, அடுத்தாலே போகும்போது அந்த நகை லைட் அடிச்ச உடனே போக ஏதாவது புது டிசைன் இருக்கா பார்ப்போம். என்ன ஆசை? சரி, எவ்வளவு சரி எடுத்தாலும் என்ன எத்தனை சேவை கொடுக்க முடியும்? 1000 சேவை வச்சுக்க 10 சேவை மொத்தம் சேவை கொடுக்க முடியுமா? ஒரு சேவை தான் கொடுக்க முடியும். என்ன கிடையாது. நான் திருச்சியில் ரொம்ப மெதுவாக கண்டுபிடிச்சிருவோம். டிசைனா கொடுப்பாங்க. ஆனா என்ன டிசைனா கொடுத்தா அவங்க பார்க்க நல்லாவே இருக்கு. ஆனா சில ஆட்களை பாருங்க, குறைஞ்ச சேவை தான், ஒரு 3 சேவை தான் வச்சிருப்பாங்க. அழகா நேரத்தையா கொடுத்துட்டு போவாங்க. எப்படி இருக்கும் அவங்களை பார்க்க? நான் சில பார்த்துருக்கேன். 150 சேவை கொடுத்துருக்கவங்கள 1000 2000 சேவை கொடுத்துருக்கோம் மாத்தி பார்ப்பாங்க. நான் இன்னும் இவங்களோட குறைஞ்ச சேவை தான் கொடுத்துருக்காங்க. இப்படி பிரட்டி பார்க்குறாங்க. என்ன இல்லை, மனுஷனுக்கு காண்கிறதினால் கண் இல்லை. பாருங்க, வெளியே கொண்டு விட்டது பிறகும் லோகத்தினுடைய மனைவிக்கு ஆசை இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அந்த நீர்வளம் பொருந்தினதான பகுதியெல்லாம் பிடிச்சிருக்கு. எங்க பார்க்கலாம், நீர்வளம் பொருந்தினதான இடத்தை பார்த்து கேட்டு அடைந்ததான அநேக மனைவிமார்கள் உண்டு. திருமணம் முடிவதற்கு முன்னாடி என்னை எல்லாம் எனக்கு வர செட்டில் ஆகிருக்கணும். பணத்தில் செட்டில் ஆகிருப்பான், வேலையில் செட்டில் ஆகிருப்பான், படிப்பில் செட்டில் ஆகிருப்பான். ஆனால் வாழ்க்கையில் செட்டில் ஆக மாட்டான். உன் வாழ்க்கையில் என்ன ஆக மாட்டான்? செட்டில் ஆக நிச்சயம் செட்டில். ஆனால் என்ன மட்டும் செட்டில் ஆகாது. என்ன இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்ன செட்டில் ஆகிருக்கணும்? என்ன ஆகிருக்கணும்? வாழ்க்கை செட்டில் ஆகியிருந்தா தான் கடைசி வரைக்கும் இந்த மனைவியை வைத்து என்ன கிடைப்பான்? வாழ கிடைக்கும். வாழ எப்படி இதெல்லாம் பார்க்கறது இல்லை. திருமணம் பார்க்கும் போது வர்றவன் மனதில் இருக்கிறானா, கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கிறானா பார்க்கறதே இல்லை.
ஏன் ஒருவர்கள் திருமண காரியங்கள் நடக்கும் என்றால் நான் முதலாவது பார்க்கிறது கர்த்தருக்கு பயப்படுறான். கண்ணமணி கட்டி கொடுத்துடலாம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறவன் கட்டாயம் மனைவி ஒழுங்காக வச்சு காண்பிப்பான். சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஏன்னா ஆண்டவனோட பேசிட்டே இருப்பாரு. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஆண்டு பேசிட்டே இருப்பாரு. அவன் திசைகளுக்கு போக மாட்டான். அவனுக்கு சரியான வேலைகளும் கிடைச்சிடும். அவனுக்கு இப்போது சரியான படிப்பு இல்லைனாலும் அவன் ஞானியா மாறிடுவான். ஏனென்றால் அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறது. நீர்வளம் பிறந்ததை தெரிந்தெடுத்ததால அநேக ஜனங்கள் இன்னைக்கு இதை விட நான் ஒரு ஏழைக்கு கேட்டுப்பட்டிருக்கலாமே. 150 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. வயது கிட்டத்தட்ட இப்போ 55க்கு மேல இருக்கும் வயது. அவங்களுக்கு பிள்ளைகளை கல்யாணம் முடிய போகுது. கல்யாணம் முடிஞ்ச நாளைக்கு இன்னைய வரைக்கும் நரக வாழ்க்கையில தான் ஆசிரியர் 150 பவுன் போட்டு கட்டி கொடுத்தனால கோடீஸ்வரன் தான் கட்டி கொடுக்க முடியும், சாதாரண கட்டி கொடுக்க முடியாது. அவங்க சொல்றாங்க இதை விட என்னை ஒரு கஷ்டப்பட்டா வீட்டுல கட்டி கொடுத்ததா கூட நான் இப்படி இருந்திருப்பேன். 52 வயசு 55 வயசு தாண்டுதுன்னா வாழ்க்கையில பெரும்பகுதி போயிட்டு இன்னைய வரைக்கும் கடையெல்லாம் பிடிச்சிருக்காங்க. என்ன ஆலோசனை சொல்லுங்க பாஸ்ட், என்ன ஆலோசனை சொல்ல முடியும் அவங்களுக்கு? என்ன ஆலோசனை சொல்ல முடியும்? அடிக்கடி போட்டு பேசுவாங்க. ஆனா அவருடைய பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு தெரியும். நீங்க தோணுங்க சிஸ்டர், சில சாபங்கள் இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாபங்கள் அக்கினியம் போல எரிக்கும், தப்பி போகவே முடியாது. அதுதான் அடிக்கடி சொல்லுறது. பணத்தை சேர்க்கணும் பரவாயில்ல, படிப்பை சேர்க்கணும் பரவாயில்லை, பொருளை சேர்க்கணும் பரவாயில்ல. தயவு செய்து ஒரு தேவனுடைய பிள்ளை சாபத்தை மட்டும் வீட்டுல சேர்த்து வைத்து விடாதீர்கள். அது உங்க பிள்ளைகளை எரிக்கும், அது உங்களுடைய சந்ததிகளை எரிக்கும். தப்பி ஓடினான்னு சொன்னா விடாது, சுத்தி எரிக்கும். எத்தனையோ குடும்பங்கள் அந்த வேதனையில் இருக்கிறது. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச காரியங்கள் சொன்னேன். நகைப்படலாம் சேர்றான். அவங்க சொன்னாங்க, என் பெற்றோர்கள் செய்த பாவத்திற்கு நான் என்ன பாசம் செய்வேன்? என் பெற்றோர்கள் செய்த பாவத்திற்கு நான் என்ன செய்வேன்? என்ன பதில் சொல்லப்படுங்க நீங்க? அவங்க என்ன கேட்காங்க? பெற்றோருடைய எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் அல்லவா? அநியாய வட்டி வாங்கி சேர்த்த பணத்துல தான் நம்ம ஜோஸ் போட்டது. ஓப்பனா சொல்றேன், அநியாயமாக சம்பாதியம் பண்ணதான் அவள் ஆடம்பரமாக திருமணத்தை முடித்தது. ஏரியாவை ஒரு திருமணம் முடியவில்லை என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு திருமணத்தை முடித்தார்கள் அல்லவா? அந்த சந்தோஷம் அந்த நேரத்தில் இருந்தது அல்லவா? அதற்கான விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் நீங்க சேர்ந்த அனுபவிச்சீங்க. இன்னைக்கு அவ்வளவு நகை நீங்க தான் போட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. அது யார் காலத்துல இருக்க வேண்டிய நகையோ யார் காலத்துல இருக்கு? யார் தாலே எடுத்து வந்தாரோ உங்க அப்பா, ஆனா யார் காலத்துல இருக்கு? எப்படி நிம்மதியா வாழ முடியும்? சாமி எப்படி விடும்? அநியாயங்களுடைய திறமைகள் ஒன்றுக்கு உதவாது. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் அவை யாவும் காற்றும் குஞ்சு படிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருப்பான். நான் எனக்கு ஒரு காடுகள் அந்த நாட்கள் அலையாத வழக்கம் உண்டு, வேட்டைக்கெல்லாம் போகிற வழக்கம் உண்டு. அப்ப கௌதாரி எப்படி நல்லா தெரியும். இப்பதான் அவருடைய அர்த்தம் போய் இந்த பைபிள்ல சொல்லி இருக்கிறது. கௌதாரி 20 முட்டைக்கு மேல போடும். கௌதாரி 20 முட்டைக்கு மேல போடும். ஆனா அதுல பெரும்பாலான முட்டை என்ன செய்யாது, பெரும்பாலான முட்டை பொறிக்காது. ஒரு 5, 6, ஒரு 10க்கு உள்ளதான் பொறிக்கும். மிச்சம் எல்லாம் இதுதான் போகும், மிச்சம் எல்லாம் வேஸ்டாக போகும். அப்படி இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் அங்கே ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த லோகத்துல பெற்றிருந்தது எல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இது அநியாயமான வருமானம் தான் இருக்கு. ஆனா இப்ப இதை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமானது. சரி, வெளியே போயால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தான். ஆனா அவருடைய மனைவி எங்க திரும்பி பார்த்தார். வெளியே கொண்டு போது தூதன் சொல்ற வார்த்தை என்னன்னா, பின்னால பார்க்க பின்னிட்டு மந்திரவாதி பேய் விலைக்கோடு வரும்போது பின்னாடி திரும்பி பார்க்காதான பார்க்க மாட்டாங்க. ஏன் என்னதான் பார்க்க மாட்டாங்க? போறது அடிச்சுக்குமா, அந்த ஜீவனுக்கு பயன்படுத்தி என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, இவங்க அதே சொல்லப்பட்டது. பின்னிட்டு பாராத, பூமி சமமா இருக்கிற நின்றாத, நீ போயிட்டே இரு. அவர் கொடுக்கப்பட்ட உத்தரவாது. தூதன் கை
கையில பிடிச்சதற்கு பிறகும் பார்வை எங்கதான் இருக்கு? ஜாக்கிரதை. ஆண்டவர் இயேசுடைய கையை பிடித்ததற்கு பிறகும் பார்வை என்ன? உலகத்தின் பேரில் ஆண்டவருடைய கையை பிடித்திருக்கிறபடினால உன்னை எல்லா காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். உனக்கு என்னென்ன தேவை வேணும் அதை அவர் பார்த்துக் கொள்வார். பிறகு என்ன பின்னாடி பார்வை என்ன? வேதத்தில் சொல்லப்படுற கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் பரவராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர் அல்ல. ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டாச்சு. அவர் உங்களை நேசித்தார் என்பது அறிந்தாகிவிட்டது. அவர் எனக்கு எல்லா காரியத்திலும் உதவுவார் என்பது அறிந்தாகிவிட்டது. இனிமே எதற்கு அவிசுவாசம்? எதற்கு நம்ம வேறு வழியிலிருந்து தேட வேண்டும்? ஏன் ஆண்டவருக்கு வேற வழி? ஆண்டவர் உதவி செய்கிறது யாருக்கு? ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம். எல்லாருக்கும் யார நம்பிக்கை? நான் ரொம்ப நினைச்சு பார்ப்பேன். இந்த இயேசு என்பதான பேரை ஆண்டு நமக்கு தந்துட்டு எல்லாவற்றுக்கும் இந்த பேரை பயன்படுத்திக் கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லி அந்த பேருக்குள்ள அவ்வளவு பெரிய பாதுகாப்பு, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சாத்தான் இயேசு பேரை சொன்னாலே நிறுத்தினான். நல்ல ஆடிக்கொண்டிருக்கிறதான பேய் ஆடிக்கொண்டிருக்கிறதான இடத்துல வேற ஒண்ணுமே சொல்லாம இயேசு இயேசு நீங்க சொல்லி பாருங்க, நிறுத்தினான். ஏன் அப்படி என்ன இருக்கிறது? இயேசு என்ற பேர்ல, இயேசு என்ற பேர்ல அக்னி இருக்கு, இயேசு என்ற பேர்ல வல்லமை இருக்கு, இயேசு என்ற பேர்ல ஆசீர்வாதம் இருக்கு, இயேசு என்ற பேர்ல பரிசுத்தம் இருக்கு, இயேசு என்ற பேர்ல பாதுகாப்பு இருக்கு. எல்லாவற்றிலும் இருந்து இந்த இயேசு என்ற நாமம் நம்ம என்ன செய்யறது? பாதுகாப்பா இல்லை. அறியாம எவ்வளவு சக்திகளெல்லாம் நம்மளை கிராஸ் படிச்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பார்க்கல. ஏன் பார்க்கல? நம்ம போகிற வேறு இடத்துலதான் ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு. நம்முடைய கண் வந்து அந்த பார்க்கக்கூடியதான அந்த இமேஜை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்முடைய கண் வந்து இப்ப எப்படி பார்க்கணும்னா, இதுல இருந்து கண்ணு ஓடி போய் நம்ம யாரை பார்க்கிறோமோ அவங்க மேல மோதி நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது கொடுக்குது. ஆனா சாத்தான் வந்து வேற தன்மையில இருக்கலாம். இந்த மொழியா அந்த சாத்தான முட்டி நமக்கு திரும்புகிற மாதிரி இருந்தா நமக்கு அந்த சாத்தான் கண்டுபிடிக்க செய்யும் தெரியும். அதே மாதிரி சத்தத்தை டெசிபல் அளவுல வந்து குறிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல டெசிபல் போய்விட்டதுன்னா நம்மால் அந்த சத்தத்தை கேட்கவே முடியாது. குறைஞ்சு போனாலும் கேட்க முடியாது. மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறதான திறன் எவ்வளவு என்றது ஆண்டவருக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா வேற சத்தத்துல சாத்தான் என்ன செய்யலாம்? சத்தம் போடுறான். என்ன செய்யறது? வெளியே கூப்பிடுற சத்தத்தை கேட்கலாம். ஆறு நடக்கும் போது வெளியே பயங்கரமாக கூப்பிட்டு உள்ள உள்ள சத்தத்தை கேட்கலாம். வெளியே பயங்கரமாக கூப்பிட்டு சத்தத்தை கேட்பீங்களா? யாராவது உணர்வு பேர் கேட்டுக்கலாம். ஆனா அது அளவு வேற. அந்த சத்தம் வந்து எல்லாரும் கேட்க யாருமே சத்தம் பேய் சத்தம். என்ன செய்வேன்? என்ன இனிமை என்னால் இருக்க முடியாது, என்ன செய்ய போகிறேன்? பேய் சத்தம் ஒரே கூச்சல், அலர், பயங்கர சத்தம். இவ்வளவு சத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆராதனை. இதுக்கு மேல சத்தம் கேட்குது. ஆனா மத்தையும் கேட்கல. அது வேற அளவுல சொல்லுது. அவன் இவ்வளவு சக்திகள் எல்லாம் இந்த பூமியெல்லாம் எங்கெல்லாம் நடமாடிட்டு இருக்கு. அந்த இடத்துல நாம பாதுகாப்பா போயிட்டு வரோம். உங்க அப்பாவை பாதுகாக்கிறாரு, இல்ல உங்க அம்மா பாதுகாக்கிறாங்க. யார் பாதுகாக்கா? இல்ல உங்க மாப்பா பாதுகாக்காரா? யாரு? ரவியா அந்த இயேசு சார்ந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? ரவியா அந்த இயேசு வந்து எங்க அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சமீபத்தில் இந்த யாரு சித்ராவுடைய குழந்தை ஆண்ட்ரின் நேற்று பேசிட்டு முடிச்சுருந்தார். மாஸ்டர், நம்ம எங்க போனாலும் யாரா இருந்தாலும் சரி சொல்லிடலாம், நீ நான் மதம் மாற்றேன்னு நினைக்காத, நீ மதமா மாறலாம். எங்க இயேசுடைய காரியத்தை நான் சொல்றேன். இப்படி எங்க இயேசு வந்து செயல்படாது. இந்த இயேசு பெரிய தெய்வம். எங்க இயேசுவை எந்த ஒரு வைத்தியம் யாரும் பிடிச்சி வைக்கவே முடியாது. அந்த இயேசுடைய பாதுகாவலர் சொல்லிட்டு அவர் நீங்க மதமான அவசியம் அப்படியே இருக்கு. ஆனா இயேசுடைய மகத்துவம் நான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என் நாமத்தை பிரசாரம் எந்த சாதம் நான் வந்தவங்கள யாரும் மதமான சொல்றேன் அவங்க அப்படியே இருக்கட்டும். மதமா இருக்கிற நமக்கு ஒரு லாபம் இல்லை. இது மாதிரி அப்படியே இருக்கட்டும். ஆனா இயேசுடைய மகத்துவம் என்ன என்பதை அறிய வேண்டும். ஒரு மனுஷன் யார் இருந்தாலும் சொல்றது இல்லையா?
ஒரு மனுஷன் யாரும் சொல்றது இல்லையா? எத்தனையோ பெரிய மனுஷன் நாம் சொல்றோம் அல்லவா? மகாத்மா காந்தி விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு பெரிய மகன் சொல்றது இல்லையா? ஏன் இயேசு சொல்லக்கூடாது? இயேசு ஒரு பெரிய தெய்வம். அவர் மனுஷனாக பிறந்தாலே ஒழிய அவர் தெய்வம் தான். அவருடைய மகத்துவம் இப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை இப்படிப்பட்டது. நீங்க மகன் அப்படியே இருங்க, என் இயேசு நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஏன் சொல்லக்கூடாது? அது இயேசு என்ற பேர்ல அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. இந்த லோகத்தினுடைய மனைவி தூதன் படித்திருந்தாலும் பெண்ணிட்டு பார்த்து என்ன நல்ல மனுஷன் யாரு? உடனே கேட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரி நாலு வருஷம் யாருக்கு சொந்தச்சு நம்மள தூதர்கள் சொன்னாரு. இப்போ இவட உலகம் இழுத்தது, நீரோ பிறந்த இடம் இழுத்தது. இவன் என்ன ஆயிட்டா? இப்போதும் ஆயிட்டா. இப்ப நாம் இதுல ஸ்டாப் ஆனா நாம வந்து என்ன ஆயிடுவோம்? நாம் உற்பத்தம் ஆயிடுவோம். இவன் அதுபடி யாரு அப்படின்னு பார்க்கல. எதுக்கு சமாதானம் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் தடையாக இருந்தாலும் அதை நீங்க பொருட்படுத்தவே கூடாது. கணவனோ மனைவியோ தடைகளை நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நேராக போய்கொண்டே இருங்க. அப்போதான் யாருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். நிறைய சமயம் ஆயிட்டு நான் ஒரு 2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிப்பான்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 19:1 முதல் வாசிங்க. அதுக்கப்புறமாக 2:2 வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதம் கொண்டார்கள். சோதோமின் அந்த வாசலில் உட்கார்ந்து இருந்தான் என்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறது. லோகத்துக்கு வீடு உண்டு. எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? பட்டணத்து வாசல்ல. காரணம் என்ன? நீங்க வாசல் பாருங்க. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லி நினைக்கிறேன். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காமல்கள் நடக்கைகளை கண்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு இருதயம் என்ன இருதயமா? நீதிமான் தான். ஆனா ஏதோ ஆரம்பத்தில் அவருக்கு எது மேல ஆசை வந்துச்சு, கொஞ்சம் செழுமை மேல ஆசை வந்துச்சு. ஆனா அவர் நீதிமான். எனவேதான் இந்த ஜனங்கள் செய்கிறதான அக்கிரம அநியாயத்தை இவனால் என்ன செய்ய முடியல? பொறுக்க முடியல. நீங்க அக்கிரமம் செய்கிறதான ஜனங்களுக்கு நாம் இருக்கிறோம். எந்த மனுஷனை நம்மால் திருத்தவே முடியாது. நீங்க வேணா நீங்க திருத்திக் கொள்ளலாம். நீங்களே உங்களை திருத்த முடியல. அப்புறம் யாருக்கு போய் நம்ம திருத்த போகிறோம்? நீங்க திருத்தி விட்டீர்களா? நீ குணப்பட்ட பின்பு சகோதரனை சிறப்படுத்த நீ முதலாவது மனதிருக்கணும். நீ வந்து உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அநேக காரியத்திலே ஆண்டவருக்காக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆனால் உங்களால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் யாரையுமே மாற்றிக்கொள்ள முடியாது. பாருங்க, இவன் வந்து அந்த பட்டணத்து வாசல்ல இருக்கிறான். உள்ள இருக்கிற ஜனங்கள் செய்கிறதான அக்கிரமத்தை இவனால் பார்க்க முடியல. கேட்க கூசுகிறார். மாக்க கண்ணு அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு அநியாயம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ நாடுகள்ல தான் ரொம்ப அக்கிரமம் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இன்னைக்கு கிறிஸ்தவ பட்டணங்களுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆரம்ப நாட்களிலேயே கிறிஸ்தவ தேசத்தெல்லாம் பார்த்து நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்க. பயங்கரமான தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவர் அறிந்திருந்தோம், கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருந்தோம். அவர்களால் ஆண்டவருக்காக வாழ முடியவில்லை. துன்மார்க்கம், பொல்லாத செயல்கள், மனுஷன் விரும்பாத காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறபடினால இந்த பட்டணங்கள் சாபத்திற்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, லோகத்துக்கு அந்த பட்டணத்தை இருப்பதற்கு என்ன இவர் விளைவிப்பதற்கான காரணமே அதுதான். இருக்கிற அங்கதான் இருக்கிறான். செய்கிறதெல்லாம் பார்க்க போது இந்த பட்டணத்துக்குள்ள இருக்க என்ன சொல்றதைமா தெரியாம நீரோடம் பிறந்த இடத்த எங்க செழிப்பு இருக்கோ, எங்க நீரோடம் இருக்கோ, அந்த இடத்துல குற்றச்செயல்கள் அதிகமாக வருவதற்கு என்ன இருக்கு? வாய்ப்பு. அதுக்காக வசதி உள்ளவர்கள் எல்லாம்
குற்ற செயல்கள் செய்தவர்கள் அப்படி நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் போது மனுஷன் தான் விரும்புகிறதான வழிகளை நடக்க ஆரம்பித்து விடுவான். யாரை பாதித்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை சொல்லி வாழ ஆரம்பித்து விடுவான். அங்கே யாருடைய கோபம் வரும்? தேவனுடைய கோபம் வரும். இவன் நீதிமானாக இருந்தபடினால தேவனுடைய இரக்கம் யாருக்கு இருந்து? இரக்கத்தினால் இருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த பாவத்திலிருந்து ஆண்டவரால் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்றால் அது யாருடைய இரக்கம்? தேவனுடைய இரக்கம். பாருங்க, இவ்வளவு நீள படிப்பு. அந்த தெய்வம் யார் என்பதில் இன்னும் அவளுக்கு எழுதலாம், இன்னும் அவளுக்கு குழப்பம் தான். இயேசு தேவன் என்றவர்களால ஆயிரத்தினால்தான் பெரிய படித்தவர்களெல்லாம் இயேசுவையும் வீட்டில் மாட்டி வச்சிருக்காங்க. எல்லா தெய்வமும் இருக்கிற இடத்துல யாரை மாட்டி வச்சிருக்காங்க? அவங்க சொல்றாங்க எல்லா தெய்வங்களை போல இயேசு தெய்வம், கிறிஸ்தவ மார்க்கம் ஒண்ணுதான் சொல்லுது, வேதம் ஒண்ணுதான் சொல்லுது, இயேசு ஒருவரே தெய்வம் சொல்லி சொல்லுது. இயேசு ஒருவரே தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம். மாற்று தேவனை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மாற்று தேவனை இருந்தால் ஏகப்பட்ட குழப்பம் உண்டாகிடும். ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்யும்போது இன்னொரு நபர் அந்த காரியத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒருவராய் இருக்கிறபடினால் அவருடைய சித்தப்படி எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். வசனங்கள் எனக்கு வருகிறது என்றால் சமயம் வந்து இடம் கொடுக்கவில்லை. நான் இதோடு கொடுக்கும்படியாக வந்து விரும்புகிறேன். தேவனுடைய இரக்கம் யாருக்கு? ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த லோத்து ஒப்பு கொடுக்காத அப்படின்னாலே, இவன் உலக காரியத்தில் இழுக்கப்பட்டபடினாலே, இவன் இரக்கம் இல்லாதவனாய் இருந்தான். எல்லாரும் தேவன் அவனை மன்னித்து இரக்கத்தினுடைய கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்தார். இரக்கத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வரப்போற நாட்களிலே ஒரு இரக்கத்தில் வருவதை எல்லாம் ஆசீர்வாதம் நிரப்போறாங்க. நம்மெல்லாம் ஜெபம் ஆண்டவரே, உடைய இரக்கம் எனக்கு வேண்டும். அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் ஆண்டவரே, உங்க இரக்கத்தை எனக்கு தாங்க, உங்க இரக்கம் மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர்கள் நாம் கேள்வி மாட்டாரோ கர்த்தர் இரக்கத்தை தருவார். கதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கோவி கதறியே காவோ பகலோ மற்றென்றோ ஜபம் கேளுமே, கோவி கதறியே காவோ பகலோ மற்றென்றோ ஜபம் கேளுமே, அந்த நீதிவே அழிவை கண்டே அங்கே இறங்கினே, அந்த நீதிவே அழிவை கண்டே அங்கே இறங்கினே, யோனா உரைத்தல் ஆலோசனை தந்து ஏழை ஜபம் கேளுமே, எத்தனையோ பேர்களை எங்களுக்கு இரக்கம் பாராட்டி நாங்கள் சோதரிக்கிறோம். உடைய இரக்கத்தினாலே இப்படி ஒரு சாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வரப்போற நாட்களிலே கர்த்தர் இறங்கி எங்களுக்கு தரப்போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோகி நாமே நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய திருப்பாத்திரை கடந்து வந்து உடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்து சோதரிக்கிறோம். இவருடைய துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்த தேவன் மேலே ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சொல்றமானவரை இரக்கம் செய்கிறதான வேலை வந்தது என்று எங்களோடு பேசி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இரக்கத்தினால் வருகிறதான ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தினால் வருகிறதான மேன்மையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீங்கள் கொடுத்தபடினால் நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
கேட்டிய சத்தியத்தின்படி நடந்து உடைய இரக்கத்தை இந்த சம்பாத்தி மணிக்குள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வரலாம் அழைத்து வாருங்கள். இந்த வாரம் போது எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சனைக்கு எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. வல்லாத மனுஷனுடைய சதி செயல்கள் விரோத ஆலோசனைகள் திட்டங்களுக்கு எல்லாம் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் வாங்குவதை கூட உங்க சரிதானத்தை கடந்து ஆதரிக்கிறவர்களாக வருகை இருக்குமானால் எதிர்கொள்வதற்கான பரிசுத்த ஜீவியத்திலிருந்து தேவனாமியுடைய இடத்தில் வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமென்.